அம்மா எனக்கு ஒரு காஃபிமா. ஏய் என்னடி இன்னும் ஆபீஸ் கிளம்பலையா? இப்ப வந்து காஃபி கேட்டுட்டு இருக்க? அது வந்து எனக்கு வயிறு வலிக்குதுமா, அதனால ஆபீஸ் போல. வயித்து வலிக்குதா? ஆமாம்மா. ஏய் வயிறு வலினா முதல்ல வெந்தயத்தை முழுங்க, அப்புறம் காஃபி குடிக்கலாம். ஐயோ அம்மா, உன் பாட்டி வைத்தியத்தெல்லாம் அப்புறமா முழுங்கிக்கலாம். முதல்ல எனக்கு ஒரு காஃபியை கொடு. லொடலொடன் பேசிட்டே இருக்காத. நான் லொடலொடன் பேசுறேனா? திமிர பாரு. ஏய் எங்கடி போற? இருந்து காஃபி வாங்கிட்டு போ. காஃபி போட்டு எடுத்துட்டு வாமா. இவ்ளோ கொழுப்பு பாரு இவளுக்கு. மா சீக்கிரம் சீக்கிரம். ஒரு காஃபி போட்டு கொண்டு வரதுக்கு இவ்ளோ நேரமா உனக்கு? ஏய் அங்கேயே நின்னு காஃபியை வாங்கிட்டு வர முடியாதா உன்னால? இப்ப என்னமா ஆச்சு? நீ யாருக்கு செய்யற? உன் பொண்ணுக்கு தானே செய்யற. அதுக்கு போய் இப்படி சலிச்சுக்கிற? ஏய் என்னடி கண்ணடிக்கிற? அது என்னன்னு தெரியலமா, காலையில இருந்து இந்த இடது கண்ணு துடிச்சிட்டே இருக்குமா. ஆமா, இடது கண்ணு துடிச்சா என்னமா அர்த்தம்? நீ செம்மையா அடி வாங்க போறன்னு அர்த்தம். மா சொல்லுமா. ஏய் நிஜமாதாண்டி, நீ இன்னைக்கு என்கிட்ட செம்மையா அடி வாங்க போற. பாக்கலாம் பாக்கலாம். இந்த வாய் மட்டும் இல்ல, உன்னெல்லாம் காக்கா தூக்கிட்டு போயிடும். என்ன கோதாவரி? அப்பா இந்தா. என்னம்மா இன்னும் ரெடி ஆகாம இருக்க? ஆபீஸ் கிளம்பலையா? இல்லப்பா, லேசா தலைவலிக்குதா, அதான் போல. ஏய் என்கிட்ட வயித்து வலின்னு தானே சொன்ன? ஐயோ மாத்தி சொல்லிட்டோமா? என்னது வயித்து வலியா? மா என்னம்மா நீ உளறிட்டு இருக்க? நான் தலைவலின்னு தானே சொன்னேன். சான்ஸே இல்ல, நீ வயித்து வலின்னு தான் சொன்ன. நான் கூட அதுக்கு வெந்தயத்தை முழுங்குன்னு சொன்னேன்ல. மா நான் தலைவலின்னு தானேமா சொன்னேன். குக்கர் விசில் அடிச்சதுல அந்த சத்தத்துல உனக்கு காது சரியா கேட்டிருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏய் குக்கர் விசில் அடிக்கலடி. பாத்தியா, இதே மாதிரி தான் அப்போ விசில் அடிச்சது. வர வர உனக்கு காதே சரியா கேட்க மாட்டேங்குது. கோதாவரி அவ சின்ன பொண்ணு, அவகிட்ட போய் சரிக்கு சமமா பேசிட்டு இருக்க? போம்மா போய் இருக்க வேலைய பாரு. இல்லீங்க, வர வர ரொம்ப ஏமாத்துறா. அட போம்மா, அவ என்ன நம்மள ஏமாத்துறது? ஏய் என்னையே ஏமாத்துறியா? இருடி, ஒரு நாள்ல ஒரு நாள் உன் கொட்டத்தை அடக்குறேன். அப்படி நான் அடக்கலைனாலும் உன்னை கட்டிக்க போறவன் வந்து அடக்குவான். பாக்கலாம் பாக்கலாமா, ஏன் கொட்டத்தை அவன் அடக்குறானா இல்ல அவன் கொட்டத்தை நான் அடக்குறனான்னு நீயே பொறுத்திருந்து பாரு. பாக்கலாண்டி, நீ அடங்குறியா இல்ல வரவன் அடங்குறானான்னு. கண்டிப்பா அவன் தான் அடங்குவான். திமிர பத்தியா? இதுக்காவே ஒருத்தன் வருவாண்டி. வரட்டும் வரட்டும். சார் சார். அடடே என்ன தம்பி, வாங்க வாங்க உள்ள வாங்க. வாங்க தம்பி, என்ன சாப்பிடுறீங்க? அதெல்லாம் ஒண்ணு வேணாம் சார். எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க, ஏதாவது சாப்பிட்டு தான் போகணும். இருங்க. கோதாவரி கோதாவரி, தம்பி வந்திருக்காரு. வணக்கம் ஆண்டி. வணக்கம்ப்பா, நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. உங்க வீட்ல எல்லாம் நல்லா இருக்காங்க? எல்லாமே நல்லா இருக்காங்க ஆண்டி. கோதாவரி தம்பி காபி போட்டுக்கொண்டா. காஃபி என்னங்க காஃபி? தம்பி இன்னைக்கு நீங்க எங்க வீட்ல சாப்பிட்டு தான் போறீங்க. உங்களுக்காக ஸ்பெஷலா பூரி செய்ய போறேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம் ஆண்டி. தம்பி அப்படிலாம் சொல்லக்கூடாது. எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க, இருந்து சாப்பிட்டு தான் போறீங்க. கோதாவரி நீ போமா, போய் டிஃபன் ரெடி பண்ணு. அப்புறம் என்ன இவ்வளவு தூரம்? சார் அது உங்க பணத்தை கொடுத்துட்டு போலாம் தான் சார் வந்தேன். கொஞ்சம் இருங்க தம்பி, நானே இப்பதான் டியூட்டி முடிஞ்சு வந்திருக்கேன். 2 நிமிஷம் இருங்க, கையை கால அலம்பிட்டு வந்துடுறேன். இதோ வந்துடுறேன், நீங்க உட்காருங்க. சரிங்க.
9700 இருக்கு. 300 எங்க போச்சு? இன்னும் 200 எங்க போச்சு? ஒருவேளை கட்டில கீழே போயிருக்குமோ? ஆ, ஐயோ திருட உன்ன ஏய் திருடா திருடா எங்க போயிட்டு திருடுறியா யாரு? சீக்கிரம் வாங்க திருடா அடி! ஐயோ! என்னம்மா என்னம்மா யாரும்மா ஏய், யாரா நீ? யாரா நீ? ஏந்திரா, ஏந்திரா, ஏந்திரா. ஐயோ! நானா? அடி, அடி. பக்கத்து வீட்டு முருகேசனை கூப்பிடு போலீஸ் கூப்பிடுவோம். பாத்துமா ஓடிட்டு போறா போட நல்லா போடுங்க. ஏய், ஏந்திரா. போடுங்க நல்லா. ஏய், எந்திரா, எந்திரா. தைரியம். யாரா? யாரா நீ? எந்திரா. கோதாவரி, கொஞ்சம் இரு, கொஞ்சம் இரு. யாருன்னு முகத்தை பாப்போம். என்னங்க நம்ம வீட்ல திருட வந்திருக்கான். இவன் முகத்தை வேற பார்க்கணுமா? போடுங்க நல்லா. இரு கோதாவரி, இரு கோதாவரி, முகத்தை பாத்துருவோம். என்னங்க நீங்க? எந்திரா, 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 எந்திரா. சார், நான் தான் சார். வாங்க, ஐயோ, அம்மா. வாங்க. பாத்து, 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 பாத்து வாங்க. அப்படியே உட்காருங்க, அப்படியே உட்காருங்க. ஆமா தம்பி, நீங்க இங்க தானே உட்கார்ந்து இருந்தீங்க. ரூமுக்கு ஏன் போனீங்க? கட்டிலுக்கு ஏன் போனீங்க? சார், பணத்தை ஊஞ்சல்ல வச்சிருந்தேன் சார். அது காத்துல பறந்து போய் உள்ள விழுந்துருச்சு சார். அதுல 3 நோட்டு ரூமுக்குள்ள போய் கட்டிலுக்கல்ல விழுந்துருச்சு சார். அதை எடுக்கத்தான் சார் நான் போனேன். அதுக்குள்ள யாரோ திருடன் திருடன்னு கத்தி என் மேல போர்வையை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சார். அதுக்கப்புறம் நீங்க எல்லாரும் சேர்ந்து நான் அடி பின்னிட்டீங்க சார். அது வேற யாரும் இல்ல தம்பி, என் 3வது பொண்ணு தான். அப்புறம் என் 4 பொண்ணுங்களையுமே தங்கமா வளர்த்தது மட்டும் இல்ல, நல்லா தைரியமாவும் வளர்த்து வச்சிருக்கோம். ஆமா, எங்க நம்ம பொண்ணு? முருகேசனை கூப்பிட போயிருக்காங்க. முருகேசனா? ஆமாமா முருகேசன் இல்லம்மா. நல்ல வேலை. நீயா? நீயா? அப்பா இவன் எங்க? என்னம்மா அவன் வேணிட்டு? இந்த தம்பி ஏற்கனவே உனக்கு தெரியுமா? தெரியுமாவா சார்? நான் சொன்ன பஜாரியா இவதான் சார். ஏய் பஜாரி கிச்சாரினா அவள்தான் சொல்லிட்டேன். பாத்தீங்களா சார் இவரு பேச்ச? செம்ம திமிரு பிடிச்சவ சார். உங்க முன்னாடி எப்படி பேசுறா பாத்தீங்களா? சரியான அடங்கா பிடாரி. ஏய் யார அடங்க பிடாரின்ற? மரியாதை கெட்றோம். என்னது மரியாதை கெட்டுமா? ஏய் அனு, ஏய் முதல்ல நிறுத்து. உன்ன மாதிரி பொண்ண நான் பார்த்ததே இல்ல. அதான் பாத்துட்டல. இப்போ என்ன அதுக்கு? சார், யார் சார் இவ? இவ்வளவு எதுக்கு சார் வீட்டுக்குள்ள விடுறீங்க? ஓ, உங்க பொண்ணோட ஃப்ரெண்டா? என் பொண்ணே இவதான் தம்பி. பெத்த அப்பன் நானே என்னை பத்தி பெருமையா சொல்லிக் கூடாது, இருந்தாலும் சொல்றேன். என் பொண்ணுங்க 4மே தங்கம்பா. ஏன்னா எங்க வளர்ப்பு அப்படி. எங்க அப்பா ஒரே ஒரு விசில் அடிச்சாருன்னா போதும், அப்படியே ஊரே திரண்டு வந்து நிக்கும் தெரியுமா? அந்த பொண்ணை பெத்தவங்களோட அலட்சியத்தினாலதான் பொண்ணுங்கெல்லாம் இந்த மாதிரி இருக்குதுங்க. எங்க அப்பா ஏரியாவிலே பெரிய ரவுடி. நான் மட்டும் அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னேன், அவ்வளவுதான். சாரி சார். இந்தாங்க சார் உங்க பணம். இவளை இப்படியே விட்டுட்டு சும்மா போக கூடாதே. இருடி உனக்கு.
சார் உங்களுக்கு போய் இப்படி ஒரு பொண்ணை நினைக்கும் போது மனசெல்லாம் ரொம்ப வலிக்குது சார். அட பாவி, போட்டு குடுக்குறான். ஐம் சாரி சார். மா பாத்தியாமா எவ்வளவு திமிரா பேசிட்டு போறானே. அந்த தம்பி திமிரா பேசுதா உன்ன? கோதாவரி கோதாவரி அம்மா வலிக்குதுமா. விடு கோதாவரி. ஏ சொன்னா கேளு. என்ன முறைக்கிறியா இப்ப பாரு. ஆண்டி பாருங்க ஆண்டி, நீங்க அடிச்சா என்ன பார்த்து முறைக்கிற ஆண்டி. இதுவே வேற யாராவது இருந்தா அடி பின்னி இருப்பாங்க. ஏதோ நீங்களும் சாரும் ரொம்ப நல்லவரா இருக்கிறதுனால லேசா அடிக்கிறீங்க. லேசா அடிக்கிறேனா? இப்ப பாருங்க தம்பி. ஐயம்மா இருமா, இப்ப என்ன தப்பு பண்ண என்னைய அடிக்கிற நீ? எதுக்கா ஒரு அப்பா பையனை போட்டு இந்த பாடுபடுத்தி இருக்க? பாவம் அந்த புள்ள எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம். பொம்பளை புள்ளைய அடக்க ஒடுக்கமா இருக்கிறத விட்டுட்டு இப்படி அடங்க அப்படி தரமா சுத்திட்டு இருக்க. அம்மா வலிக்குதுமா. மாட்டினியா? அம்மா வேணாமா. அம்மா வலிக்குதுமா. அம்மா வேண்டாமா. பண்ணுவியா? இனிமே அப்படி பண்ணுவியா? அம்மா விடுமா. ஆண்டி ஆண்டி அடிக்காதீங்க ஆண்டி. எதுக்கு இப்ப நிறுத்த சொன்னா? சார் மனசு ரொம்ப கஷ்டப்படும். நீங்க அடிக்கணும்னா நீங்க ரூம்குள்ள கூட்டி போய் அடிங்க ஆண்டி. சரியா சொன்னீங்க தம்பி. ஏய் வாடி உள்ள பான்றே. கோதாவரி ஐயோ ஓடி உள்ள போன்றே. சார் நான் போயிட்டு வரேன் சார். அந்த பாடுபடுத்தி செய்ய இனிமே இந்த மாதிரிலாம் செய்ய நீ. வீட்டுக்குள்ள அடக்க ஒடுக்கமா இருக்க மாட்டே. பாவங்க அந்த புள்ள எவ்வளவு பொறுப்பா இருக்கு. காசு கொடுத்தா 2 நாள்ல திருப்பி கொடுக்க வந்திருக்கு. இவன் பெத்த அப்பா அம்மா கிட்டயே வட்டிக்கு காசு கொடுக்கறான். அந்த பையனோட கால் தூசிக்கு ஈடாவாளா இவ? பொட்ட பிள்ளைய அடக்க ஒடுக்கமா வீட்டுல இருக்கிறத விட்டுட்டு பொறுக்கித்தனம் பண்ணிட்டு திரியறாங்க. இவளுக்கெல்லாம் பூரிக்கிட்ட பத்தாது, நல்ல வலக்கையாலே வெளுத்து வாங்கணும். காலையில என்கிட்ட வயித்து வலின்னு சொல்லி ஆபீஸ்க்கு லீவ் போட்டுட்டு உங்ககிட்ட தலைவலின்னு மாத்தி சொல்லிட்டு அத சொல்லவே இல்லைன்னு என்னமா பொய் சொல்லி சமாளிக்கிறா. இன்னும் என்னெல்லாம் பொய் சொல்லிட்டு திரியறாளோ தெரியலையே. ஏங்க நீங்க என்னங்க கப்பலே கவுந்த மாதிரி உட்கார்ந்திருக்கீங்க? என்னாச்சுங்க? இல்ல இத்தனை நாளா அந்த தம்பி இவளை பத்தி சொல்லும் போதெல்லாம் அவ அப்பா வளர்ப்பு சரியில்லைன்னு என்ன நானே திட்டிட்டு இருந்திருக்கேன். அத நினைக்கும் போதுதான் மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. என்ன மன்னிச்சிருங்க. ஏன் கோதாவரி? இல்ல அன்னைக்கு தம்பி நம்ம வீட்டுக்கு வந்திருந்தப்போ இவதான் அந்த தம்பி சொன்ன பொண்ணுன்னு தெரியாம நான் உங்களை ரொம்ப அசிங்கமா திட்டிட்டேன். அதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி சரி போதும் விடு. இல்லைங்க, இத நான் சும்மா விட மாட்டேன். இது எல்லாத்துக்கும் காரணம் அனுதானே. அவள ஏய் எங்கடி இருக்க? இனிமே ஒழுங்கா வீட்டுல இருப்பியா? என்ன மாமா, நான் இல்லாம இன்னைக்கு ஆபீஸ் போர் அடிச்சதா? என்னது போர் அடிச்சதா? இன்னைக்கு தான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். அடடடட, என்ன ஒரு அமைதி, என்ன ஒரு நிசப்தம். அப்படியே இமயமலை உச்சியில நின்னா எவ்வளவு சைலண்டா பீஸ்ஃபுல்லா இருக்குமோ அப்படி இருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் திருப்தியா ரிலாக்ஸா வேலை செஞ்சேன். நான் மட்டும் இல்ல, ஆபீஸ்ல இருக்கிற எல்லா ஸ்டாஃபுமே இன்னைக்கு பொறுப்பா வேலை செஞ்சாங்க. முக்கியமா என்னை டென்ஷன் பண்ணாம வேலை செஞ்சாங்க. அப்படியா? எனக்கு வந்த உளவுத்துறை ரிப்போர்ட் படி நான் வரலன்னு எல்லாரும் அப்செட் தான் ஆனாங்கன்னு கேள்விப்பட்டேன். அதுக்குள்ள இவளுக்கு யார் போட்டு கொடுத்தா? அவனாதான் இருக்கும். மாமா மாமா, நீங்க என்னதான் என்ன வேண்டாம் பிடிக்கலன்னு சொன்னாலும் நான் உங்க கூட தான் இருப்பேன் மாமா. அதான் விதி. அது நீங்க இல்ல மாமா, அதை யாராலையும் மாத்தவே முடியாது. ஏய், என்ன யாராலையும் மாத்த முடியாதா? நான் மாத்தி காட்டுறேன். அது உங்களால முடியவே முடியாது மாமா. இங்க பாரு, நீ திரும்ப என்ன கேம் வேணாலும் ஆடி ஆபீஸ்க்கு வேணா வர ட்ரை பண்ணலாம். ஆனா ஒரு வருஷம் கழிச்சு என் வாழ்க்கையில உன்னால வரவே முடியாது. அதையும் பாப்போம். ஏய், என்ன சவாலா? பாப்போம். டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி ஒரு ஹியரிங் போயாச்சு, ஞாபகம் இருக்குல்ல? வந்துட்டான். இன்னும் 2-3 கவுன்சிலிங் தான். அதுக்கப்புறம் கோர்ட்டே நம்மள பிரிச்சு வச்சிரும்.
அதுக்கப்புறம் எனக்கான வாழ்க்கையை நான் சந்தோஷமா வாழ போறேன். மாமா ரொம்ப கனவு காணாதீங்க. அப்புறம் உல்டாவா நடந்துருச்சுன்னா உங்களால அதை தாங்கிக்கவே முடியாது. இப்பவும் சொல்றேன் மாமா, உங்க வாழ்க்கை என் கூட மட்டும்தான். ஏய், நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன், உனக்கு கொஞ்சம் கூட உரைக்கவே இல்ல. சரி, நீ சொல்ற மாதிரியே வச்சுக்கோ. நான் உன் கூட வாழ்றேனே வை. நீ எப்படி சந்தோஷமா இருப்ப? மாமா நீங்க என் கூட இருந்தா மட்டும் போதும் மாமா, எனக்கு அதுதான் சந்தோஷமே. இங்க பார், நீ ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோ. எப்பவுமே நம்ம ஒருத்தர் விரும்பும் போது கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க நம்ம கூட இருந்தா மட்டும் போதும் அப்படின்னு தோணும். அதே இது கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் வரைக்கும் அந்த ஆசைலாம் இருக்கும். ஆனா பிராக்டிக்கல் லைஃப்னு ஒண்ணு இருக்கு. தினமும் நம்ம வாழ்ற வாழ்க்கைக்கு அது மட்டும் பத்தாது. நமக்கான தேவைகளை நம்மள விரும்புறவங்க பூர்த்தி செய்யணும். அப்படி அவங்க செய்ய தவறிட்டா அதை விட ஒரு பெரிய கொடுமை ஒருத்தனுக்கு எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் அவங்க அந்த பர்சன் மேல வச்சிருக்கிற மொத்த ஆசையும் சுக்குநூறா உடையும். அப்ப நீ என்னதான் லவ் பண்ணணும்னு நினைச்சா கூட லைஃப்ங்கிற ஒரு விஷயம் உன் கண்ணு முன்னாடி வந்து நிக்கும். அப்போ நீ இப்ப சொன்னிய இந்த லவ், தாலி, சென்டிமெண்ட் இதெல்லாமே காணாம போயிடும். பல பேரோட வாழ்க்கை இப்படிதான் போய்கிட்டு இருக்கு. அதுல நீயும் ஒரு. இல்ல மாமா, என் வாழ்க்கை அப்படி இருக்காது. சந்தோஷமா மன நிறைவோட தான் இருக்கும். எப்படி சொல்ற? ஏன்னா பேசிக்கா நீங்க நல்லவர் மாமா. எந்த விதத்திலயும் தப்பா நடந்துக்காத ஆளு. ஒரு சில பேரு கல்யாணத்துக்கு முன்னாடி நான் அப்படி இல்ல இப்படி இல்லன்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் மாறலாம். ஆனா நீங்க எப்பவுமே ஒரே மாதிரி இருக்கிற ஆளு மாமா. நீங்க நல்லவர் மாமா. அதனாலதான் தெளிவா சொல்றேன். நீ என்னதான் என்னை மாத்தணும்னு நினைச்சா கூட கடைசியில நீ தான் ஏமாந்து போவ. ஏய், உன்னெல்லாம் என் கூட சந்தோஷமாவே இருக்க முடியாது. நான் உன்னை அவாய்ட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். ஏன் தெரியுமா? உன்னை எனக்கு சுத்தமா பிடிக்காது. எப்போ உன்னை ஆக்சிடென்ட் நடக்கும்போது பார்த்தேனோ அப்பத்துல இருந்தே நான் உன்னை வெறுத்துக்கிட்டே தான் இருக்கேன். ஏய், உன்னெல்லாம் என் வாழ்க்கையில நான் கூட இருப்பேன்னு நினைச்சு கூட பார்த்தது கிடையாது. சுந்தர் மட்டும் உங்க அக்காவை லவ் பண்ணாம இருந்திருந்தானா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. மாமா இது மட்டும் நடக்காம இருந்திருந்தா நான் அப்படி இருந்திருப்பேன் இப்படி இருந்திருப்பேன்னு சொல்லத்தான் முடியும். ஆனா சில விஷயங்கள் நம்மள மீறி நடக்கதான் செய்யும் மாமா. அதை தாண்டி தான் நம்ம போயாகணும். ஏய், நான் எதுக்காக அதை அனுபவிக்கணும்? எனக்கு என்ன தலையெழுத்தா? உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஏதாவது ஒரு பாயிண்ட் உனக்கு எனக்கு மேட்ச் ஆதா? எதுவுமே கிடையாது. நான் கல்யாணத்தன்னைக்கே ரொம்ப தெளிவா சொன்னேன், ஒத்துக்காத சுந்தர் மீனாட்சி கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன்னு. ஆனா நீதான் ரொம்ப ஸ்மார்ட்டா பிளான் பண்றேன்னு சொல்லிட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட. என் கூட ஒரு வருஷம் பழகுன நீயே என்னை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கேன்னு சொல்லும் போது 30 வருஷமா எங்க அம்மா கூடயும் குடும்பத்து கூடயும் நான் இருக்கேன். அவங்கள எப்படி கன்வின்ஸ் பண்ணணும்னு எனக்கு அன்னைக்கு தெரியாது. யாரு நீங்க உங்க அம்மாவை கன்வின்ஸ் பண்ணுவீங்களா? ஏய், என்ன நக்கலா? நீ அதை மட்டும் செஞ்சிருக்கணும். அப்ப தெரியும் உனக்கு இந்த சிவா எப்படிப்பட்டவன்னு. இப்பயும் ஒண்ணு கெட்டு போல. உங்க அக்கா கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சு 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அது போதும். நீ டிவோர்ஸ் வாங்கிட்டு உனக்கான நல்ல வாழ்க்கைய தயவு செஞ்சு பாத்துக்கோ. என்னை ஆள விட்டுரு. நீ என்னதான் தலையில நின்னாலும் நான் உனக்கு செட்டே ஆக மாட்டேன். அதை முத புரிஞ்சுக்கோ. கொஞ்ச நாள் இங்க நல்லா இருந்து பழகிக்கோ. இல்ல அடிக்கடி உங்க வீட்டுக்கெல்லாம் போயிட்டு வா. அப்பதான் ஆபீஸ் வரலங்கிற ஏக்கம் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமா குறையும். நானும் ரொம்ப நிம்மதியா இருப்பேன். இங்க பார், நீ என் வாழ்க்கையில இருந்து போறதுக்கான முதல் ஸ்டெப்பு நீ ஆபீஸ் வராம இருக்கிறது தான். புரிஞ்சதா? மாமா, உங்க அம்மாவோட சூழ்ச்சி தெரியாம நீங்க பேசிட்டு போறீங்க. நான் மட்டும் இங்க இல்லைன்னா இந்நேரம் உங்க அம்மா உங்களை என்ன பண்ணிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல மாமா. ஆனா என்ன ஆனாலும் உங்களை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். உங்களை விட்டு என்னை யாராலையும் பிரிக்க முடியாது மாமா.